100 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. கள்ளக்குறிச்சி அருகே 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் இருந்து இரும்பு மற்றும் கட்டுமான பொருட்கள் பழைய இரும்பு கடையில் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இருக்கும் திருநாவலூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பக்த ஜனேஸ்வரர் கோவில் இருக்கிறது. சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சிவன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போது சேகரிக்கப்பட்ட இரும்பு மற்றும் பிற கட்டுமான பொருட்கள் கோவில் வளாகத்தில் இருந்த ஒரு அறையில் வைக்கப்பட்டது. திங்கட்கிழமை காலையிலிருந்து டிராக்டர் டிப்பர் மூலம் இந்த கோவிலுக்கு சொந்தமான இரும்பு பொருட்களை அறநிலையத்துறை செயல் அலுவலர் உறுதுணையோடு சிலர் திருடிச் சென்று இரும்பு கடையில் விற்றதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் அந்த கிராம மக்களிடையே பரவிய நிலையில் கோவிலுக்குள் வந்த கிராம மக்கள் டிராக்டரில் இரும்பு பொருட்கள் ஏற்றப்பட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அந்த வாகனங்களை சூழ்ந்து கொண்ட கிராம மக்கள் கோவில் பொருட்களை திருடுவது குற்றமில்லையா என டிராக்டர் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர் கோவில் நிர்வாகம் உத்தரவின் பெயரில்தான் இரும்பு பொருட்கள் எடுத்துச் செல்வதாகவும் கிராம மக்களிடம் கூறினார். தகவல் அறிந்து அங்கு வந்த செயல் அலுவலர் மதினாவை கிராம மக்கள் சூழ்ந்து கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டனர். இதனால் பொறுமை இழந்த செயல் அலுவலர் ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாக புகார் கொடுப்பேன் என ஊர் மக்களை மிரட்டியுள்ளார். இதற்கு அந்த கிராம மக்கள் ஜாதி பெயரை சொல்லி திட்டினோமா என்பது வீடியோவில் பதிவாகியுள்ளது என்றும் இதை ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் சமர்ப்பிப்போம் என்றும் கூறியுள்ளனர். பின்னர் கிராம மக்கள் அனைவரும் திருநாவலூர் காவல் நிலையத்திற்கு கூட்டமாக சென்று செயல் அலுவலர் மீது புகார் அளித்தனர். முதலில் அந்த புகாரை போலீசார் பெற்றுக்கொள்ள மறுத்த நிலையில் அவர்களை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இந்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. கோவில் கும்பாபிஷேகத்தின் போது பயன்படுத்தப்பட்ட மீதமிருந்த இரும்பு பொருட்களை திருநாவலூர் அருகே இருக்கும் ஒரு இரும்பு கடையில் விற்றதாக கூறப்படும் நிலையில் அந்த கடையில் போலீசார் ஆய்வு செய்தனர். இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை தற்காலிக பணியாளர் பாண்டியன், ஜெயபால், லோகேஸ்வரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். நாயன்மார்களில் மூவர் முதலிகளில் ஒருவரான சுந்தரர் பிறந்த ஊரும் தேவாரம் பாடப்பட்ட தலமான திருநாவலூரிலேயே அறநிலையத்துறை அதிகாரிகள் கூறியதாக டன் கணக்கில் கோவில் பொருட்கள் எடைக்கு போடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.